ஹோம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 6/3/2026. இன்றைய நாளிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரக பயிற்சி அமைகின்றது. சனீஸ்வர பெருமானுடைய பயிற்சி இன்று நடைபெறுகின்றது. அதாவது இன்றைய தினம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி வருகின்றார். இந்த பயிற்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கும் பலாபலங்கள் மாறுபடுகின்றன. பொதுவாகவே நவக்கிரகங்கள் 9 அதிகமான காலம் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கின்ற பெருமை சனீஸ்வரனுக்கு மட்டுமே உண்டு. ஒரு ராசியிலே 2.5 ஆண்டுகள் சனீஸ்வர பெருமான் சஞ்சரிப்பார். சனீஸ்வரன் என்றாலே எல்லோருக்குமே ஒரு பயம் உண்டு. காரணம், தயவு தாட்சண்யம் பார்க்காத ஒரு கிரகம். நீதிமான் என்று யோதிட நூல்கள் அவரை வர்ணிக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய வினப்பயனுக்குரிய பலாபலங்களை சரியாக நிறைவாக கொடுக்கின்ற ஒரு கிரகமாக சனீஸ்வரன் அமைகின்றார். அந்த வகையிலே இன்றைய சனி பெயர்ச்சி இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி அமையப் போகின்றது என்று சற்று பார்ப்போம். மேடராசி முதலாவது ராசி. மேடராசியிலே அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு 7.5 சனி சஞ்சாரம் ஆரம்பமாகின்றது. பொதுவாகவே எல்லோருக்கும் இந்த 7.5 சனி என்றால் ஒரு மனப்பயம் வருவது இயல்பு. ஏனென்றால் 7.5 ஆண்டுகள் தொடர்ந்து சனீஸ்வரன் பிடிக்கப் போகின்றார் என்ற ஒரு பயம் வருவதோ இயல்பான ஒரு மனநிலை எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. இதிலே சில நுட்பங்கள் உண்டு. 7.5 சனி என்றால் 7.5 ஆண்டுகளும் துன்பங்கள் அமைவதில்லை. அதை நாங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டாலே நாங்கள் சரியான நடைமுறை முதலே கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் நேர்மையாக எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமில்லாத செயல்பாடுகளை முதலே கொள்ள வேண்டும். இவற்றின் மூலமாகவே அரைவாசி பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த 7.5 சனியிலே ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற நடுக்கூறிலே தான் அதிகமான சிக்கல்கள் அமையும். அந்த காலகட்டங்களிலே நாங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலே 12ஆம் இடம் முதல் கூறு, ஜென்மச்சனி என்று சொல்கின்றது முதலாம் இடம், 2ஆம் இடம் கடைக்கூறு என்று 3 கூறுகளாக 7.5 சனி 7.5 ஆண்டுகள் அமையும். அதிலே இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பம். மேடராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கின்றது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தொழிலிலும் சரி, உங்களுடைய இல்ல செயல்பாட்டுகளிலும் சரி, உங்களுடைய வரையறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருங்கள். எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முகம் கொடுக்காமல் இருப்பதுதான் இங்கே மிக முக்கியமாக நாங்கள் கூற வேண்டிய உங்களுக்கு அறிவுரை. உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே இந்த மேடராசிக்காரர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் என்றால் ஒரு பிரச்சனையை நின்று நிதானித்து தீர்த்து வைக்கின்ற விடயங்களிலே தங்களை செயல்படுத்துகின்றது அவர்களுக்கு ஒரு இயல்பான செயல்பாடு. ஆனால் சரியாகத்தான் அதை தீர்த்து வைப்பார்கள். ஆனால் வாக்குவாதங்கள் செய்து நின்று பேசி சண்டையிட்டு அதை தீர்த்து வைப்பதிலே அவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அப்படியான விடயங்களை இனி குறைத்து கொள்ளுங்கள். இந்த 7.5 ஆண்டுகளிலே இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு 7.5 சனியாக ஆரம்பித்ததினாலே நீங்கள் இந்த பஞ்சாயத்து வேலைகளில் தலையிடுவதை எடுத்துவிட்டு நீங்கள் ஒன்று, உங்களுடைய தொழில் ஒன்று, உங்களுடைய குடும்பம் ஒன்று என்று இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. அத்தோடு வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலே தவறாமல் சனீஸ்வரனுக்கு வழிபாடு அர்ச்சனை செய்து வாருங்கள். இது மிக முக்கியம். அதில் இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த பரிகார வழிபாடு. நாங்கள் சாதாரணமாக உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலே ஒரு ஆலயத்திலே சென்று சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து வருவது இயல்பான நடைமுறை. இந்த 7.5 சனி காலங்களிலே இந்த பரிகார வழிபாடு என்று சொல்லி நீங்கள் வருடத்திலே ஒரு முறை 7.5 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நீங்கள் வருடத்துக்கு 3 முறை ஒரு பரிகார ஸ்தலம் சென்று வழிபட வேண்டும். அது மிக முக்கியம். உங்களுடைய மேட ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்குரிய அதிபதி முருகன், அம்பாள். மேடராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரிகார ஸ்தலம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே போய் நீராடி வழிபடுகின்ற தன்மை உள்ள ஆலயங்களுக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டும். அதிலே உங்களுக்கு மேடராசிக்குரிய ஸ்தலமாக பண்டித்தலச்சி அம்பாள் ஆலயம், அங்கே சென்று நீங்கள் நீராடி அங்குள்ள சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது நீங்கள் தினமும் செய்ய வேண்டியதில்லை, ஒவ்வொரு சனியும் செய்ய வேண்டியதில்லை. வருடத்திலே ஒரு முறை 3 முறை இந்த 7.5 சனியிலே அதை அந்த பரிகார வழிபாடாக செய்யுங்கள். அது உங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதோடு
நான் முன்பு சொன்னது போல் தேவையற்ற விடயங்களின் தலையீடை தவிர்த்து உங்களுடைய செயல்பாட்டுகளிலே கவனமாக இருந்து உங்களுடைய குலதெய்வங்களை வழிபட்டு நிம்மதியான வாழ்வியலோடு இருங்கள். அது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரும். அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய இல்லம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் அதை பொறுமையாக இருந்து நிதானமாக தீர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும், சிறு சிறு கரைச்சல்கள் வந்து போகும், சில பேருக்கு சிறு சிறு சத்திர சிகிச்சைகள் கூட வந்து போகும். அவற்றை பெருசுபடுத்த தேவையில்லை, பயங்கொள்ள தேவையில்லை. பொதுவாகவே மேடராசியிலே சனி பகவான் நீசம் பெறுகின்ற ராசி. எனவே பெரும் ஆகர்ஷணமாக அங்கே பலன்களை கொடுக்க மாட்டார். அதனாலே நீங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை அனுகூலங்களை பெறலாம். அதற்கேற்ப அமைதி பொறுமையோடு உங்களுடைய செயல்பாட்டை தொடருங்கள். மேடராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனியின் ஆரம்ப காலம். எனவே அதற்குரிய பலாபலங்களை நீங்கள் பெற வேண்டும். அதற்குரிய செயல்பாட்டோடு இருங்கள். அடுத்து இடபராசி. இடபராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11ஆம் இடம் அமைகின்றது. இடபராசியிலே கார்த்திகை 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுகூலமானதாக அமைகின்றது. இந்த 2.5 ஆண்டுகளிலே உங்களுடைய பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பெறக்கூடிய காலமாக இது இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. சனி பகவான் 11ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது எதிர்பாராத பணவரவுகளுக்கும் இடம் உண்டு. அதே நேரம் நீங்கள் இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு கொடுத்து வர முடியாமல் இருக்கின்ற பணங்களும் உங்களை நாடி சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எனவே 2 நிலைகளிலேயும் பணவரவு உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் நீங்கள் புதிய முயற்சிகள், ஒரு பண முதலீடுகள் செய்து தொழிலிலே புதிய முயற்சிகள் செய்து அதன் மூலமாக லாபம் ஈட்ட நினைக்கின்றவர்களுக்கு கூட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது புதிய வரவுகள், பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த இடபராசி அன்பர்கள் நல்ல ஆளுமை உள்ளவர்கள், நல்ல தம்மை தாமே தயார்படுத்தி தம்மை தாமே செதுக்குகின்ற தன்மையுடையவர்கள், தொழிலிலே மிக மேன்மையை உயர்வை அடையக்கூடிய பெருமைகளுடையவர்கள். எனவே அவர்கள் இதை சரியான முறையிலே வழிகாட்டி செயல்பட்டால் நல்ல சிறப்புகளை இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் பெறலாம். உங்களுக்கு மிக உன்னதமான நல்ல பலாபலங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வியும் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக ஒரு கிரகம் எங்களுக்கு எதிர்மறையான ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவரை வழிபடுவதன் மூலமாக இன்னும் மகிழ்ந்து எங்களுக்கு நன்மைகளைத்தான் தருவதை தவிர ஒருபோதும் நம்மளுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். அவரை வழிபடுவதன் மூலமாக எதிர்மறையாக இருக்கின்ற பலாபலங்களின் மூலமாக பெருந்துன்பங்களை தவிர்ப்பார். நன்மை தருகின்ற காலங்களை வழிபட்டால் இன்னும் அந்த நன்மை தங்கு தடையின்றி நம்மை சாரக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். எனவே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு சனியும் சனீஸ்வரனை வழிபடாவிட்டாலும் மாதம் ஒரு சனி வாரங்களிலே சனீஸ்வரனை வழிபட்டு வாருங்கள். அதே போல் பரிகார ஸ்தலம் என்று சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் இடபராசி அதிபதி சுக்கிரன். ஆகவே நீங்கள் செல்வ சன்னதி ஆலயத்துக்கு சென்று நீராடி அங்கே முருகனை வழிபட்டு வருவதும் சனீஸ்வரனை வழிபடுவதும் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளை கொடுக்கும், உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். எனவே இந்த 2ஐயும் நீங்கள் செய்யலாம். மாதம் ஒரு சனிவாரம் சனீஸ்வரனை வழிபடுங்கள். அதே போன்று பரிகார தலமாக செல்வ சன்னதி சென்று அங்கே சமுத்திர நீராடி அங்கே வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. எனவே இந்த இடபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பையும் மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கேற்ப செயல்பட்டு நன்மைகளை நீங்கள் பெறலாம். மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திலே அமைகின்றார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக தொழிற்ஸ்தானங்களிலே சற்று சிக்கல்கள், சிரமங்கள் இடையிடையே வந்து போகும். நீங்கள் செய்கின்ற தொழிலிலே மிக நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும். பொதுவாக சில பேருக்கு தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் அமையலாம். சில பேருக்கு தொழில் பதவிகளிலே மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். சில பேருக்கு தொழிலிலே சிக்கல்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களை ஏற்படுத்தலாம். எனவே தொழில் விடயங்களிலே மிக நிதானமாக நீங்கள் செயல்படுவது மிகவும் நல்லது. அத்தோடு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். பழமையான உங்களுடைய தொழில்
செயல்பாடுகளில் இருந்து சற்று தொழில் அதிகமாக செய்யக்கூடிய சூழல்களையும் ஏற்படுத்திவிடும். தொழில் வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். எனவே அதற்கேற்ப நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகளிலே கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசி நிலைக்கு வருகின்ற சனி பகவான் தொடர்ந்து 2.5 ஆண்டுகள் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கப் போகின்றார். எனவே இதிலே இத்தனை காலமும் தொழில் இல்லாமல் இருந்து தொழிலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கூட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சில வழிகளில் கொடுக்கக்கூடிய இடம் உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் தொழிலிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கோபப்படுதல், வேலைகளை அவசரமாக செய்கிறதல், கொடுக்கின்ற வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் உதாசீனப்படுத்துதல் போன்ற விடயங்கள் மூலமாக சிக்கல்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எனவே தொழில் விடயங்களிலே நிதானம், பொறுமை, நேர்மை இவற்றை கடைப்பிடித்து கொண்டு அமைதியாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டு சுற்றுலாக்கள், தொழில் சார்ந்த பிரயாணங்கள் கூட அமையலாம். எனவே இந்த ஜீவனஸ்தானம் அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானங்களிலே பாதிப்புகள் இருக்காது. அதே நேரம் செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தலாம். அதாவது வருகின்ற வருமானத்துக்கு சற்று அதிகமான செலவுகளை கொடுக்கலாம். எனவே அவற்றையும் மனதிலே கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன். எனவே உங்களுக்குரிய அதிபதி தெய்வம் விஷ்ணு பகவான். நீங்கள் மாதத்திலே ஒரு சனிவாரம் உங்களுடைய பக்கத்தில் உள்ள ஆலயங்களிலே சென்று சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக, அதாவது நீங்கள் இப்போ சென்று நீராடி வழிபடுகின்ற தலமாக வள்ளியூர் ஆழ்வார் ஆலயத்துக்கு அங்கே சென்று குறுக்கட்டு விநாயகர் ஆலய அந்த தீர்த்த கேணியிலே நீங்கள் நீராடி விநாயகரையும் வழிபட்டு அங்கே வள்ளியூர் ஆலயத்தில் இருக்கின்ற பெருமானுக்கும் சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பரிகார வழிபாடுகளுக்கு அனுகூலம் கிடைக்கும். எனவே இதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். தொழிலிலே பொறுமை செயல்படுங்கள். இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்து சனீஸ்வரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பெரும் தீமைகள் இல்லை என்பதை மட்டும் உறுதியாக சொல்லலாம். அதே நேரம் வேலைப்பழுக்களும் அலைச்சல்களும் இருக்கும். எனவே அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றிகளை காணுங்கள். அடுத்து சனி பெயர்ச்சியினுடைய பலாபலங்கள். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் கொண்ட நட்சத்திரம் கொண்டவர்கள் கடகராசியிலே அடங்குகின்றீர்கள். கடகராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்துக்கு அமைகின்றார். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு அட்டமத்து சனி இருந்தது. அது நீங்கி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகின்றார். பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது அமைகின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அந்த பலன் நிறைவாக அமையும். குடும்பத்திலேயும் எதிர்பார்க்கின்ற விடயங்களிலேயும் உங்களுடைய நிறைவான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் மிகவும் துணிந்து நல்ல காரியங்களிலே செயல்படக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகின்றது. 9ஆம் இடத்திலே வருகின்ற சனி பகவான் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்குரிய திட்டங்களை, செயல்களை நன்றாக வகுத்து செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி முழுமையான ஒரு பூரணமான நன்மைகளை தரக்கூடிய நிலையிலே அமைகின்றது. எனவே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாகவே நல்ல காலங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை தெரிந்து அதற்குரிய ஏற்பாடுகளை, அதற்குரிய செயல்பாடுகளை சரியாக வழிநடத்த வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு காலம் நல்லாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் அளவுக்கு அதிகமான செயல்களையும் ஈடுபடக்கூடாது. எங்களுக்கு எது தேவையோ அதை உணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகளிலே எங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்தால் அதற்குரிய வெற்றிகளை சரியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி. சஞ்சலங்கள் அதிகம் கொண்டவர்கள். ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். பல மன குறைகளை மனதிலே கொண்டிருப்பீர்கள். எனவே அவற்றையெல்லாம் நீக்கி சரியான முறையில் நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுடைய செயல்பாடு மிக முக்கியமானது. அதை சரியாக செயல்படுத்துங்கள். மாதம் ஒரு சனிவாரம் சனீஸ்வர வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு பரிகார தலமாக, அதாவது உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பரிகார தலமாக உங்களுடைய அதிபதி சந்திரன், அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிக உகந்தது. எனவே நீங்கள் நைனை நாகபூசணி அம்பாள் ஆலயத்துக்கு வருடத்தில் ஒரு முறை சென்று
அங்கு நீராடி அங்கே உள்ள அம்பாளுக்கும் சனீஸ்வரனுக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல அனுகூலங்களை பெறலாம், நல்ல சிறப்புகளை பெறலாம். இந்த 9ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை தருவார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கு ஏற்ப செயல்பட்டு நீங்கள் வெற்றிகளை காணுங்கள். நன்றி. அடுத்து நாங்கள் காண இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்தரம், 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சனி பகவான், சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8ஆம் இடத்துக்கு அமைகின்றார். பொதுவாக ஒரு 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும். அந்த சூழலை உருவாக்காமல் உங்களை தற்பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது உங்களுடைய செயல்பாட்டிலே தான் இருக்கின்றது. அட்டமத்து சனி என்று சொல்லப்படுகின்ற 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் அமைகின்றார். தேவையற்ற பிரச்சனைகள் என்பது சர்வசாதாரணமாக உங்களை நாடி வரும். குடும்ப சூழலிலும் சரி, தொழில்நிலைகளிலும் சரி, அயலவர்கள், பக்கத்தவர்கள், நண்பர்களிலும் சரி, மிக மிக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவே. எனவே அதுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். காரிய தடைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் நிலைகள் இருக்கும். எனவே எல்லா வகையிலும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடிக்க வேண்டும். உங்களுடைய புதிய முயற்சிகளிலே மிக மிக அவதானமாக செயல்பட வேண்டும். எந்த விடயத்தை எடுத்தாலும் அதிலே ஒரு சிக்கல், அதிலே ஒரு இழுபறி, அதில் ஒரு தடைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனி சஞ்சாரம் சிக்கல்களை கொடுக்கும், புதிய முயற்சிகளுக்கு இழுபறிகள் இருக்கும். எனவே மிக நிதானமாக, மிக பொறுமையாக நீங்கள் செயற்பட வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான். எனவே அடிக்கடி கோபப்படுகின்ற தன்மை இருக்கும். பொறுமையை இழந்து நீங்கள் செயல்படுகின்ற நிலைகள் அதிகம் உங்களுக்கு தோற்றுவிக்கும். அதுபடி அஷ்டமத்திலே சனி பகவான் வருகின்ற பொழுது இன்னும் சிரமங்களை அதிகரித்து கொள்வார். எனவே அதற்கேற்ப நிதானம், பொறுமை, இந்த 2ஐயும் நீங்கள் மிகவும் கடைப்பிடிக்க வேண்டும். எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே மிக நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரம் கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டும். தொழில்நிலைகளில் திடீரென பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். எனவே அதற்கேற்ப செயல்பட வேண்டும். தவறாது ஒவ்வொரு சனிவாரமும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற சனீஸ்வரன் உள்ள ஆலயத்திலே சென்று சனீஸ்வர பெருமானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். அதிலும் விரதமிருந்து செய்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு பரிகார தலமாக, உங்களுடைய சனீஸ்வர பரிகார தலமாக நீங்கள் கீரிமலை நகுலேஸ்வர ஆலயம் சென்று அங்கே நீராடி, வருடத்திலே ஒரு முறை கீரிமலை நகுலேஸ்வரத்துக்கு சென்று நீராடி வழிபாடு செய்யுங்கள். இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை நகுலேஸ்வர ஆலயம் செல்லுங்கள். அது பரிகார தலமாக உங்களுக்கு அமைகின்றது. அங்கே சென்று சிவனுக்கும் அங்கே உள்ள சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகவும் சிறப்பை, மேன்மையை தரும். பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தையும் பொறுமையும் கைவிடாதீர்கள். உங்களை சீண்டி விடுகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை நாடி வரும். எல்லாவற்றையும் நிதானத்தோடு கையாண்டு வெற்றிகளை கொள்ள வேண்டும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கலாம், சத்திர சிகிச்சைகளை கொடுக்கலாம். எனவே அதிலேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையாக அமைவதற்கு நாங்களே அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய செயல் மூலமாக பெரும் சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம். அதை மட்டும் மனதிலே கொண்டு செயற்படுங்கள். வெற்றி உங்களது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், அத்தம், சித்திரை 1ஆம், 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் அமைகின்றார். இதை கண்ட சனி என்று கூட சொல்லுவார்கள். இந்த இடத்திலே சனி பகவான் அமைகின்ற பொழுது சிறு சிறு நன்மைகள் இருந்தாலும் குடும்ப நிலை சார்ந்த சில சிக்கல்கள், பிரச்சனைகளை கொடுப்பார். குடும்ப நிலையிலே எதிர்பாராத செலவீனங்களை கொடுப்பார். அதாவது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களும் அமையும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சியானது எந்த விடயத்திலும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. பெருந்துன்பங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய நடைமுறைகள் சற்று நிலை மாறுகின்ற பொழுது அது பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து முடித்துவிடும். எனவே உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையும் சரியாக கடைப்பிடித்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். பொதுவாக உங்களுடைய குடும்ப நிலையிலே திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே சற்று இழுபறைகள், தடைகளை கொடுக்கலாம்.
தேவையற்ற வீண் பிரச்சனைகள் மூலமாக சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம். எதிர்பாராத வழக்கு விவகாரங்களை கூட இந்த சனி பகவான் கொடுப்பார். 7ஆம் இடத்து சனியில் ஒரு குணம் வழக்கு விவகாரங்களை கூட ஏற்படுத்தி விடுவார். எனவே இந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனைகளால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக, உங்களுடைய பெண்கள் மூலமாக பிரச்சனைகள், இப்படியான சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எனவே மிக பொறுமையாக, மிக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்ற இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அமைகின்ற சனிப்பெயர்ச்சியானது சற்று மத்தியமமானதாகவே இருக்கும். அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகளில் தொழில் சார்ந்த சிறு சிறு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் உயர்வுகள் சில வேளைகளில் ஏற்படுத்தலாம். அந்த உயர்விலேயும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கும். எனவே எதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழலிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். 7ஆம் இடத்து சனி பகவான் இப்படியான ஒரு சிக்கல்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய அந்த செயல்பாடின் மூலமாகத்தான் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷமாக அனுகூலமாக அமைகின்றது. அதே நேரம் நீங்கள் பரிகாரமாக சென்று வழிபட வேண்டிய ஆலயமாக திருகோணமலை கோணேஸ்வர பெருமானுடைய ஆலயம் அமைகின்றது. அங்கே சென்று வருடத்திலே இந்த 2.5 வருடத்திலே 3 முறை கோணேஸ்வர பெருமானுக்கு சென்று அங்கு நீங்கள் பரிகார ஸ்தலமாக அங்குள்ள சனீஸ்வரனுக்கும் கோணேஸ்வர பெருமானுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்வதன் மூலமாக அனுகூலங்களை பெற முடியும். எனவே இதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். காரியங்களிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3ஆம் 4ஆம் பாதம், சுவாரி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மிக யோகமான ஒரு அமைப்பாக அமைகின்றது. 6ஆம் இடத்திலே சனி பகவான் அமைகின்றார். எனவே 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளும் சிறப்புகளும் மேன்மைகளும் அமையும். தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய எதிரிகளையெல்லாம் நீங்கள் துவம்சம் செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆளுமையும் செயற்திறனும் அமையும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லா வகையிலுமே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளிலே கொடுப்பார். எனவே தைரியமாக நீங்கள் விடயங்களை மேற்கொண்டு வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளித்து எதிலும் மேன்மை பெறக்கூடிய ஆளுமையும் அறிவும் கொண்டவர்கள், நியாயபூர்வமான நடைகளை உங்களுக்குள்ளே கொண்டவர்கள். எனவே அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2.5 ஆண்டுகளிலே உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய நீண்டகால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்ந்து விடுகின்றது. உங்களுடைய வழக்கு விவகாரங்கள், வழக்கு இழுபறைகள் எல்லாம் நடைமுறையிலே சுமூகமாக உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த விடயத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி பெறக்கூடிய அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் இதை எப்படி செய்யலாமான்னு இருந்தால் அதை செய்ய வைக்கிறதுக்கு ஒருவர் உங்களை நாடி வந்து நிற்பார். செய்வோம் பாருங்கள் என்று சொல்லி அப்படியே இலகுவாக பல விடயங்களை நீங்கள் தொட்டுவிடக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கின்றது. எனவே மிகச்சிறப்பான நல்ல பலாபலங்களுக்கு உங்களுக்கு இடம் உண்டு. அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு மாதம் ஒரு சனிவாரம் நீங்கள் சனீஸ்வரனை வழிபடுவதன் மூலமாக இன்னும் பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன். எனவே நீங்கள் துலா ராசிக்குரிய அதிபதி சுக்கிரனுடைய அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். எனவே நீங்கள் மாதத்திலே இந்த வருடத்திலே ஒரு முறை உங்களுக்கு இந்த 2.5 வருடங்களிலே வருடத்திலே ஒரு முறை நீங்கள் சண்டிலிப்பாய் நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று பரிகார வழிபாடு செய்வதன் மூலமாக அனுகூல பலன்களை பெறலாம். அங்கே சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயம் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தரும். எனவே அதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது மிக வெற்றியும் அனுகூலமும் நன்மையும் தரும். நன்றி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்திலே அமைகின்றார். 5ஆம் இடத்து சனி பகவான் மூலமாக பெரு நன்மைகள் என்று எதிர்பார்க்காவிட்டாலும் ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. எனவே அதற்கேற்ப நீங்கள் நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட்டு வெற்றிகளை காணலாம்.
பொதுவாக உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமைகின்ற பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்தில் அமைகின்ற பொழுது சொத்து விவகாரங்கள் சிக்கல்களை கொடுக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதுகளிலே கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். அதே நேரம் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் செலவுகள் சிக்கல்களை கொடுக்கும். குடும்ப நிலையிலே பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே இந்த 2 விடயங்களிலுமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும், தொழில் நிலைகளிலே பாதிப்புகள் இருக்காது. தொழில் சார்ந்த வருமானங்களும் உங்களுக்கு தேவையான அனுகூலங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் திடீர் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை கொடுக்கும். எனவே இந்த எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு பிள்ளைகளின் மூலமாகவும் இந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் மூலமாகவும் அமையக்கூடியதாக இருக்கும். எனவே வழக்கு விவகாரங்களிலே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பிள்ளைகள் விடயங்களிலேயும் அவர்களுடைய நடைமுறைகளை கவனித்து அதற்குரிய செயல்பாடுகளை சரியான முறையில் நெறிப்படுத்த வேண்டும். இந்த 2 விடயங்களிலும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மற்ற நிலைகளிலே உங்களுக்கு சனிவானால் பெரும் துன்பங்கள் இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் மாதம் ஒரு சனிவாரம் அவருக்கு எள்ளெண்ணெய் ஏற்றி வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு அனுகூலமானதாக அமையும். அதே நேரம் உங்களுடைய இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அதிபதி அம்பாள். எனவே நீங்கள் பரிகார தலமாக உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளிலே ஒரு 3 முறை திருக்கேரீச்சரம் செல்லுங்கள். கேரீச்சர பெருமானை சென்று அங்கு வழிபட்டு சிவனுக்கும் அங்குள்ள சனீஸ்வரனுக்கும் வழிபட்டு அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நல்ல அனுகூலங்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சற்று மத்தியமாகவே இருக்கும். எனவே அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றிகளை காணுங்கள். அடுத்து தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டு உங்களுக்கு இந்த சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடத்திலே அமைகின்றார். இதை நாங்கள் கண்டார்த்த சனி என்று சொல்லுவோம். அதாவது எதிர்பாராத சிக்கல்களை, பிரச்சனைகளை, அலைச்சல் நிலைகளை கொடுப்பார். எனவே அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாகவே 4ஆம் இடத்திலே சனி பகவான் வருகின்ற பொழுது தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை நாடி வரக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் ரீதியிலே மிகவும் பொறுமை நிதானம் தேவை. குடும்ப நிலை சார்ந்த செயல்பாடுகளிலே உறவினர்களோடும் நண்பர்களோடும் சுற்றியுள்ளவர்களோடும் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற விடயங்களிலே தலையீடுகளை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. தாயார் சார்ந்த செலவீனங்கள், தாயார் சார்ந்த சத்திர சிகிச்சைகள் அப்படி அமையக்கூடிய சூழல்களையும் கொடுக்கும். எனவே அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பண வரவுகளை நன்கு சேமித்து அளவாக செலவு செய்வதற்குரிய தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு சற்று அலைச்சல் நிலைகளை அதிகமாக கொடுக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள், வேலைப்பல்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எனவே இவற்றை மனதிலே கொண்டு செயல்பட்டு அதற்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். அதே நேரம் போராட்டமும் பிரச்சனையும் உங்களோடு சேர்ந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய இயல்பு நிலை. அதனாலே இப்போ நிறைய பக்குவப்பட்டிருப்பீர்கள். இதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அந்த பக்குவத்தோடு செயல்பட்டு பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். வாரந்தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக, அதாவது இந்த 2.5 ஆண்டுகளிலே ஒரு 3 முறை புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம் சென்று பாருங்கள். அங்கே வன்னியிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே அமைந்த கரைச்சி புளியம்பொக்கனை நாகர்கோவில் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு சென்று அங்கே நீராடி வழிபட்டு அங்குள்ள நாகருக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து அங்குள்ள சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்யுங்கள். இது உங்களுக்கு மிகவும் அனுகூலமானதாக நல்ல பலன்களை தருவதாக அமையும். பொதுவாக எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு மிக நன்மைகளை தரும். அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக அற்புதமான ஒரு வரமாக அமைகின்றது. கடந்த 7.5 ஆண்டுகளாக இருந்த 7.5 சனியிலே இருந்து விடுபட்டு உங்களுக்கு சனி பகவான் ஜெயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் இடத்திலே அமைகின்றார். காரிய வெற்றிகளை அதிகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அமைகின்றது. இந்த கடந்த காலங்களிலே பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாவற்றுக்கும்
உறுதுணையாக நல்ல பலங்களை அதிகம் தரக்கூடிய ஒரு நிலையிலே அமைகின்றார். எனவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள், சிறப்புகள், மேன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே ஆளுமையாக செயல்படக்கூடிய ஒரு நன்மைகளை, ஒரு திருப்தி தன்மையை ஏற்படுத்திவிடும். எனவே அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை காணலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலங்களை கொடுக்கும். குடும்பத்திலே சுபகாரியங்கள், சுப அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எல்லா வகையிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு சிறப்பை தருகின்றார். உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். எனவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் ஒரு சனிவாரம் சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்தால் போதுமானது. அதே நேரம் உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை வடமராட்சி நாகர்கோவில் நாகரம்பிரான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். வடமராட்சியில் உள்ள பூர்வீக நாகரம்பிரான் ஆலயத்துக்கு சென்று அங்கே நாகரம்பிரானுக்கும் சனீஸ்வரனுக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை, அதிர்ஷ்டங்களை பெறக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றியும் ஜெயமும் தரக்கூடியதாக இருக்கும். அதை உணர்ந்து செயல்பட்டு நல்ல அனுகூலங்களை பெறலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டு உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனி கடைக்கூட்டு சஞ்சாரமாக அமைகின்றார். கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலம், பிறகு ஜென்மச்சனி, கடந்த 2.5 ஆண்டுகள் ஜென்மச்சனியாக இருந்து இப்பொழுது கடைக்கூட்டு சஞ்சாரத்துக்கு வந்திருக்கின்றார். எனவே ஓரளவுக்கு சிறு சிறு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருப்பார். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறு சிறு தடைகள் இருக்கும், சிறு சிறு காரிய இழுபறிகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இது இயல்பான ஒரு நடைமுறை 7.5 சனியிலே. ஆனால் எதிர்பாராத வகையிலே அதிர்ஷ்டவசமான நன்மைகளை உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். எப்பொழுதுமே அந்த சனி பகவான் 7.5 சனி நிறைவு வருகின்ற காலங்களிலே ஒரு நன்மையை கொடுத்து செல்வது இயல்பு. அந்த வகையிலே குடும்ப நிலை சார்ந்த அனுகூலங்கள், குடும்ப நிலை சார்ந்த சொத்து விவகாரங்களிலே வெற்றிகள், வழக்குகளிலே வெற்றிகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள், கல்வி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உயர்வுகள், அப்படியான நல்ல அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப நீங்கள் உங்களை தயார்படுத்தி செயல்படுத்தலாம். அதே நேரம் காரியங்களிலும் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக செயல்பட வேண்டும். என்றால் திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். எனவே அதற்கேற்ப செயல்பட்டு நீங்கள் வெற்றிகளை காண வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான். எனவே பெருந்துன்பங்களுக்கு இடமில்லாத போதிலும் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் நீங்கள் நன்மைகளை பெறலாம். ஆகவே உங்களுடைய செயல் சரியானதாக, நியாயமானதாக, நேர்மையானதாக அமைத்து கொள்வதிலே மிக கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு மாதம் ஒரு சனிவாரம் சனீஸ்வர வழிபாடு செய்வது மிக உன்னதமானது, மிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பரிகார ஸ்தல வழிபாடாக மட்டநகரில் உள்ள மாமாங்கேஸ்வர பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்று அங்கே நீராடி உங்களுடைய வழிபாடுகளை செய்வதன் மூலமாக இன்னும் அதிகமான நன்மைகளை பெறலாம். எனவே இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை மாமாங்க பிள்ளையாருக்கு சென்று வழிபடுங்கள். அதே போல் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய ஆலயத்திலே, உங்களுடைய அருகில் உள்ள சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று அங்கே உள்ள சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு திடீர் நன்மைகளை தரும். அதே நேரம் சிறு சிறு சிரமங்களும் இருக்கும். அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றியை காணுங்கள். நன்றி. அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி கொண்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சற்று இறுக்கமான காலமாக அமைகின்றது. உங்களுடைய ராசியிலே தான் சனி பகவானுடைய பயிற்சி அமைகின்றது. அதாவது ஜென்மச்சனியாக 7.5 சனியின் நடுக்கூட்டு சனியாக அமைகின்றார். எனவே எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். பணவரவிலே மந்த நிலை இருக்கும். காரிய தடைகள் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். திடீர் சத்திர சிகிச்சைகள் இருக்கும். எனவே மிக மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானம் மிக முக்கியமானது. உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை என்று இருப்பது தான் மிகவும் நல்லது. குடும்ப நிலையிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். குடும்ப உறவினர்களுடன் வாக்குவாதங்களிலே அதிகம் ஈடுபடாமல் அமைதியாக சென்று விடுவது நல்லது.
தொழில் சார்ந்த இடங்களிலே சக தொழிலாளர்களோடு பிரச்சனைகள் வரக்கூடும். தொழிலே திடீர் பிரச்சனைகள், தொழில் இல்லாமல் போகிற தன்மைகளை கூட ஏற்படுத்திவிடும். எனவே நிதானம் தேவை. அதே போன்று புதிய முயற்சிகளிலே பெரும் தொகையான முதலீடுகளை செய்து புதிய முயற்சி செய்வதிலே 1க்கு 2-3 முறை நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். திடீர் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உடல் உபாதைகள் இருக்கும், சத்திர சிகிச்சைகள் கூட ஏற்படுத்தலாம். எனவே எல்லா வகையிலுமே நீங்கள் பொறுமையையும் தானத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, உங்களுடைய நடைமுறைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலாபலங்கள் அமைய நீங்கள் தான் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாதம் ஒரு சனிவாரம் பக்கத்திலே உள்ள ஆலயத்துக்கு சென்று சனீஸ்வரனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது மிக நல்லது. உங்களுக்கு உள்ள பரிகார ஸ்தலமாக, அதாவது நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியிலே வருடத்திலே, இந்த 2.5 வருடத்திலே 3 முறை முன்னேநாத சுவாமி ஆலயத்துக்கு சென்று அங்கே வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அதையும் கவனத்தில் எடுங்கள். எந்த விடயமாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்படுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மத்தியமாகவே அமைகின்றது. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். எனவே நாங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை காண வேண்டும். அனைவருக்கும் எல்லோருக்கும் நல்லது நடக்க பிரார்த்திப்போம். நன்றி.